ஒரு நாளில் நடைப்பயிற்சிக்கு குறைவான நேரமே ஒதுக்க முடிகிறது என்று நினைப்பவரா நீங்கள்? கவலையே வேண்டாம். குறைவான நேரம் நடப்பதும் அதற்கேற்ற நன்மைகளை தருகிறது என்று நம்பிக்கை அளிக்கிறார்கள் மருத்துவர்கள். உடல் நலனை பேணுவதற்கும் உடல் எடையை கட்டுக்குள் வைப்பதற்கும் நடைப்பயிற்சி மிகவும் பயனுள்ளது என்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் எவ்வளவு நேரம் நடக்க வேண்டும் என்பதில் பலருக்கும் குழப்பம் உள்ளது. வியர்க்க விறுவிறுக்க 1 மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்தால்தான் பயன் கிடைக்கும் என்று சில பட்டம் வாங்காத மருத்துவர்களும் பிறரை நம்பிக்கை இழக்கச் செய்வதில் மட்டுமே நிபுணத்துவம் பெற்றவர்களும் கூறுவதை கேட்டு குறைவாக நடப்பவர்கள் துவண்டுவிட வேண்டாம். என்னால் ஒரு நாளில் அரை மணி நேரம்தான் நடைப்பயிற்சிக்கு ஒதுக்க முடிகிறது என்பவர்களுக்கும், என்னால் தொடர்ச்சியாக 15 நிமிடங்களுக்கு மேல் நடக்க முடியாது என்பவர்களுக்கும் கூட நற்செய்தியை வைத்திருக்கிறார்கள் துறைசார் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள். 1 மணி நேரம் தொடர்ச்சியாக நடப்பதால் ஏராளமான உடல்நல பயன்கள் உள்ளன. எவ்வளவு அதிக நேரம் நடக்கிறோமோ அவ்வளவு அதிகம் நல்லது. ஆனால் குறைவான நேரம் நடப்பதும் அதற்கே உரிய நன்மைகளை தருகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி இதய நலனை மேம்படுத்தும், உடல் எடை கட்டுப்பாட்டிற்கு உதவும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஒரு நாளின் நடைப்பயிற்சியை 2 அல்லது 3 15 நிமிட நடைகளாக பிரித்துக் கொண்டு நடப்பதிலும் பயன்கள் உள்ளன என்று நம்பிக்கை அளிக்கிறார்கள் மருத்துவர்கள். இது உணவு செரிமானத்திற்கு உதவுவதோடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். மிக நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் உடல் தொய்வடைவதை தடுக்கும். ஒருவர் தனது வாழ்க்கை முறை வேலை நேரம் சார்ந்து நடைப்பயிற்சி திட்டத்தை வடிவமைத்துக் கொள்ளலாம். வேலை நாட்களில் 30 நிமிடம் மற்றும் விடுமுறை நாட்களில் 1 மணி நேரம் என்று கலவையான முறையில் நடப்பதும் நல்லதுதான் என்கிறார்கள் மருத்துவர்கள்.